வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 35 தொகுதிகளில் திமுக அங்கு பின்னாடிதான் போகிறார்கள். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் தேர்தல் கருத்து கணிப்புக்கு முன்னாடி, தேர்தலுக்கு நடப்பதற்கு முன்னாடி பலவிதமான கருத்து கணிப்புகள் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் காசை கொடுத்து கணிப்புகளை சொல்ல வைத்தார்கள், அப்படி இப்படி என்று ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்களாக வைத்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெருமிதத்தில் காட்டிலும் திமுக மீண்டும் எம்பி இந்த எலெக்ஷனில் வெற்றியை பெறுமா, அதாவது பெருமிதத்தில் நாடாளுமன்ற சீட்டுகள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று செல்வார்களா அப்படின்னு கேட்டால், பெருமிதத்தை காட்டிலும் தேர்தல் முடிவுக்கு பிறகு உளவுத்துறை சொன்ன தகவலின்படி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களில் தேர்தலை புறக்கணித்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் திமுகவுக்கு எதிராக வாக்குகள் போடப்பட்டிருக்கிறது என்றும் பேசப்படுகிறது. இதனை சுட்டிக்காட்டிலும் போன தடவை 2019ஆம் ஆண்டு அதிமுக எனதான் பெரும்பான்மை இடத்தில் சீட்டுக்களை தேனி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக மற்ற தொகுதிகளில் வெற்றியை தழுவவிட்டது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் அதேபோன்று சட்டமன்ற தேர்தலிலும் 2024இல் அதிமுக தேனி தொகுதியை பெரும்பாலான இடங்களில் கைப்பட நினைத்து இருந்தாலும் கூட தேனி தொகுதி பெரும்பான்மையை அதிமுக கைப்பற்றிவிட்டது. மற்ற தொகுதிகளில் தோல்வியடைந்தாலும் திமுக வெற்றி பெற்று இப்பொழுது ஆளுமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல தற்சமயம் இந்த ஒரு தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் அதிமுகவுக்கு பெரும்பான்மை போயிருக்கிறது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா உளவுத்துறை மூலமாக தகவல்கள் கசியப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இழக்கப் போகிறதா, இல்லை மீண்டும் என்ன நடக்கப் போகிறது இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படின்றதும் சற்று யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது என்றும் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றாலும் கூட தேர்தல் முடிவுகள் மிகவும் நெருங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.